சமீபத்தில் அதாவது ஜூன் 25ஆம் தேதி முதல்வர் அவர்கள் 300 பேருந்த துவக்கி வச்சார் இல்லையா? இதுல பெரிய சர்ச்சை வெடிச்சிருக்கு. தாய்மாமன் தங்க மோதிரம் திட்டம் அறிவிச்சிட்டாரு. ஆனா ஃபண்ட் இல்லை, அதாவது நிதி இல்லை அப்படின்னு சொல்லி அதிகாரிகள் ரொம்ப கலக்கமா இருக்காங்களாம். செங்கல்பட்டு காஞ்சிபுரம் மாவட்டத்தில் பார்த்தீங்கன்னா கல்குவாரிகள் முடக்கி வச்சதெல்லாம் திருப்பி செயல்பாட்டில் இருக்கான். அதுக்கு ஆளுங்கட்சி சேர்ந்தவங்க லஞ்சமாக பணம் வாங்குறதோட மட்டும் இல்லாமல் அதிகாரிகளும் வாங்கிட்டு இருக்காங்களாம். சமீபத்தில் லஞ்ச ஒழிப்புத்துறையினர் முன்னாள் அமைச்சர் திரு ஏவா வேலு ஆபீஸ் வீட்டில் அவரை சார்ந்த 10 பேர் மேலே எஃப்ஐஆர் ரெஜிஸ்டர் பண்ணிட்டு சோதனை பண்ணாங்க இல்லையா? இந்த சோதனை ஏவா வேலுக்கு மட்டும் கலக்கத்தை ஏற்படுத்தல, கரூர் டீமுக்கும் கலக்கத்தை ஏற்படுத்தியிருக்கான். வணக்கம் HKS வாய்ஸ் மீடியா நேயர்களே. இந்த காணொலியில நம்ம என்ன பார்க்க போறோம்னா, அரசியலுக்கு பின்னால நிறைய விஷயங்கள் நடந்துட்டு இருக்கு இல்லையா? அதோட தொகுப்புகளை இந்த காணொலியில உங்களுக்கு சொல்ல போறேன். அதுல 4 தலைப்புல சொல்லிடுறேன். அதோட பின்னணியை 1 by 1 உங்களுக்கு சொல்லும் போது ரொம்ப சுவாரஸ்யமா இருக்கும். கடைசி வரைக்கும் இந்த காணொலியை பாருங்க. ஸோ அப்பதான் உங்களுக்கு முழுமையா புரிய வரும். ஸோ ஃபர்ஸ்ட் விஷயம் அப்படி என்னன்னா, சமீபத்தில் அதாவது ஜூன் 25ஆம் தேதி முதல்வர் அவர்கள் 300 பேருந்த துவக்கி வச்சார் இல்லையா? இதுல பெரிய சர்ச்சை வெடிச்சிருக்கு. அதோட பின்னணி என்ன அதையும் பார்க்கலாம். அதே போல முதல்வர் அவர்கள் தாய்மாமன் தங்க மோதிரம் திட்டம் அறிவிச்சிட்டாரு. ஆனா ஃபண்ட் இல்லை, அதாவது நிதி இல்லை அப்படின்னு சொல்லி அதிகாரிகள் ரொம்ப கலக்கமா இருக்காங்களாம். அதோட பின்னணி என்ன? அடுத்தது செங்கல்பட்டு காஞ்சிபுரம் மாவட்டத்தில் பார்த்தீங்கன்னா கல்குவாரிகள் முடக்கி வச்சதெல்லாம் திருப்பி செயல்பாட்டில் இருக்கான். அதுக்கு ஆளுங்கட்சி சேர்ந்தவங்க லஞ்சமாக பணம் வாங்குறதோட மட்டும் இல்லாமல் அதிகாரிகளும் வாங்கிட்டு இருக்காங்களாம். இது தலைமைக்கு தெரியுமா அப்படின்றத பற்றியும், கடைசியாக பார்த்தீங்கன்னா சமீபத்தில் லஞ்ச ஒழிப்புத்துறையினர் முன்னாள் அமைச்சர் திரு ஏவா வேலு ஆஃபீஸ் வீட்டில் அவரை சார்ந்த 10 பேர் மேலே எஃப்ஐஆர் ரெஜிஸ்டர் பண்ணிட்டு சோதனை பண்ணாங்க இல்லையா? இந்த சோதனை ஏவா வேலுக்கு மட்டும் கலக்கத்தை ஏற்படுத்தல, கரூர் டீமுக்கும் கலக்கத்தை ஏற்படுத்தியிருக்கான். அது என்ன, கரூர் டீம் ஏன் இந்த விவகாரத்தில் வந்தாங்க அப்படின்ற பின்னணியும் இந்த காணொலியில பார்க்க போறோம். வாங்க நிகழ்ச்சிக்குள்ள போகலாம். ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா, தமிழக முதல்வர் திரு ஜோசப் விஜய் அவரோட பிறந்தநாள் பார்த்தீங்கன்னா ஜூன் 22ஆம் தேதி நடைபெற்றது. ஸோ அந்த சமயத்துல 300 அரசு பேருந்துகளை மக்கள் சேவைக்காக துவக்கி வச்சாரு இல்லையா? ஸோ அது பார்த்தீங்கன்னா 25ஆம் தேதி தான் துவக்கி வச்சாரு. ஆனா அதிகாரிகள் எல்லாம் என்ன பண்ணாங்க அப்படின்னா, 22ஆம் தேதியே 300 பஸ்ஸுக்களை இயக்குவதற்கும் அது நடத்துனரை சேர்த்து 900 ஊழியர்களை தமிழகத்தின் பல்வேறு பகுதியிலிருந்து சென்னைக்கு வர வச்சாங்க. ஸோ இதுல ஏற்கனவே இது சம்பந்தமா நம்ம ஒரு காணொலியும் நம்மளோட HKS வாய்ஸ் மீடியால போட்டிருந்தோம். ஸோ என்ன அப்படின்னா, அந்த 900 ஊழியர்களும் கடந்த 3 நாட்களா சென்னையிலே தங்க வச்சாங்க. அவங்களுக்கு போதுமான தங்குமிடம் கொடுக்காம ஸோ அவங்களை இங்க வர வச்சு அவங்கள தங்க வச்சது பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட பொருளாதார செலவு ஏற்பட்டுச்சு அப்படி சொல்றாங்க. எப்படி அப்படின்னா, கிட்டத்தட்ட ஒவ்வொரு பேருந்துக்கும் இங்க போறதுக்கு மட்டும் 15,000 to 40,000 வரைக்கும் எரிபொருள் வழியாகவும், அவங்களுக்கு சரியான உணவு தராததுனாலையும் அவங்களுக்கு டிஏன்னு சொல்லுவாங்க, அதாவது பயணப்படி, அதை மட்டும்தான் கொடுத்துருக்காங்க. அது போதுமானதா இல்லை. சரிங்களா? இதுல ஏகப்பட்ட செலவு ஏற்பட்டுச்சு. அதோடு இல்லாம இது சம்பந்தமாக நமது பாரத பிரதமர் திரு நரேந்திர மோடி அவர்களும் இந்தியாவில் உள்ள அனைத்து ஆளுநர்களுக்கும் ஒரு சுற்றறிக்கை அனுப்பியிருந்தார் சமீபத்தில். என்னன்னா, எரிபொருள் சிக்கனத்தை கடைபிடிங்க. ஏன்னா எரிபொருள் நீங்க கடைபிடிச்சு முன்னுதாரணமா இருந்தாதான் மக்களும் இதை பின்பற்றுவாங்க அப்படின்ற அடிப்படையில எரிபொருள் தட்டுப்பாடு சமயத்துல இதை சொல்லியிருந்தாரு. அதாவது அவங்க கான்வாயெல்லாம் குறைச்சிருங்கன்னு சொல்லி அவரு முன்னுதாரணமா அவரோட கான்வாயை குறைச்சிட்டு அவர் அவரோட காரு, அதுக்கு பின்னாடி ஒரே ஒரு பாதுகாப்பு வாகனம் மட்டும் போச்சு இல்லையா? அதே மாதிரி எல்லாரும் நடைமுறைப்படுத்துங்க அப்படின்னு சொல்லி இருந்தாரு. ஆனா இந்த நிகழ்ச்சி பாத்தீங்கன்னா தேவையில்லாத செலவுகளை ஏற்படுத்தி தமிழக கஜானாலையும் கடும் நிதி நெருக்கடியில இருக்கிற இந்த சூழ்நிலையில இது முதல்வருக்கு தெரியாமையே இந்த விஷயங்கள் நடைபெற்றதா சொல்றாங்க. சோ இது சம்பந்தமா பாட்டாளி
மக்கள் கட்சி தலைவர் டாக்டர் அன்புமணி ராமதாஸ் அவர்களும் ஒரு நீண்ட நெடிய கண்டன அறிக்கையை ஒன்று வெளியிட்டாரு. ஸோ ஏன் அப்படின்னா இது அதிகாரிக மட்டத்தால் செய்யப்பட்ட தவறு, இது தலைமைக்கு தெரியாது அப்படின்ற அடிப்படையில் அவருமே ஒரு கண்டனத்தை தெரிவிச்சாரு. ஆனா இது இந்த விஷயங்கள் எதுவுமே தமிழக முதல்வர் கவனத்திற்கு போகாம அவரை சுத்தி இருக்கிற நிழல் புள்ளிகள் தடுத்துட்டாங்கன்னு சொல்லப்படுகிறது. தமிழக முதல்வரே கொஞ்சம் கவனமா இருங்க. நீங்க நல்லது செய்யணும்னு நினைக்கிறீங்க மக்களுக்கு, ஆனா உங்களை சுத்தி இருக்கிறவங்க இத தவறு செய்துட்டு அதை மறைக்கவும் செய்யறாங்க. அதனால ஷரா இருங்க அப்படின்றதுதான் எங்களோட தரப்பு வாதம். இரண்டாவதாக தாய்மாமன் தங்க மோதிர திட்டத்தை அறிவிச்சார் இல்லையா நம்ம தமிழக முதல்வர். அதாவது செப்டம்பர் 15 மறைந்த முன்னாள் முதல்வர் திரு அண்ணாதுரை அவர்களின் பிறந்தநாள் அன்னைக்கு இத்திட்டம் ஆரம்பமாக இருக்கு இல்லையா. இந்த திட்டத்துக்கு போதுமான நிதியே இல்லை அப்படின்றது அதிகாரி தரப்புல சொல்லப்படுற விஷயம். அப்ப ஏன் இந்த திட்டத்தை அறிவிச்சாங்க அப்படின்னா, சமீபத்தில் நடந்து முடிந்த சட்டசபை பேரவை நடந்தது இல்லையா. இதுல பாத்தீங்கன்னா கவர்னர் கூட நம்ம தமிழக அரசு ரொம்ப க்ளோஸா இருந்தது. அவரோட நடவடிக்கைக்கு ஒவ்வொன்றும் பாத்தீங்கன்னா ரொம்ப க்ளோஸா போனதுனால இது கூடவே இருக்கிற கூட்டணி கட்சிகள் எதிர்கட்சிகளுக்கெல்லாம் மிகுந்த கோபத்தையும் எரிச்சலையும் உண்டு பண்ணிச்சான். இவங்க டெல்லியோட ரொம்ப க்ளோஸா போறாங்க அப்படின்ற அடிப்படையில. ஸோ அதெல்லாம் மறைக்கிறதுக்காக வேகமா இந்த தாய்மாமன் தங்க மோதிர திட்டம் அறிவிச்சதாக சொல்லப்படுது. சரி, இந்த திட்டம் அறிவிச்சதுக்கு போதுமான நிதியை ஒதுக்காமையே இதை செயல்படும் சொன்னதுனால இதை முதல்வர்கிட்ட எடுத்து சொல்றதுக்கு சரியான தைரியம் எந்த அதிகாரிகளுக்கும் இல்லையா. அதோட ஏற்கனவே பாத்தீங்கன்னா டாக்டர் முத்துலட்சுமி ரெட்டி மகப்பேறு நிதி உதவி திட்டம் அப்படின்னு ஒன்று செயல்பாட்டில் இருக்கு. ஸோ அது இருக்கும்போது இந்த தாய்மாமன் தங்க மோதிர திட்டம் அவசியம் இல்லை அப்படின்னு அதிகாரிகள் சொல்றாங்க. அது என்ன டாக்டர் முத்துலட்சுமி ரெட்டி மகப்பேறு நிதி உதவி திட்டம் அப்படின்னா, இந்த திட்டம் பாத்தீங்கன்னா மத்திய அரசு நிதி உதவியோட இது செயல்படுத்தப்படுது. இந்த திட்டத்துல என்னன்னா, ஒரு பெண் அதாவது கர்ப்பமாவது உறுதி செய்யப்பட்டவுடன் ஆரம்ப சுகாதார மையம் அப்படி இல்லைன்னா அங்கன்வாடி மையத்தில் உள்ள கிராம சுகாதார செவிலியரிடம் ரிஜிஸ்டர் பண்ணிட்டாங்கன்னாவே கிட்டத்தட்ட 18,000 ரூபாய் 5 தவணைகள் முறையில கொடுக்குறாங்க. இந்த பணத்தோட கூடவே ஊட்டச்சத்து அதாவது ரத்த சோகை இந்த மாதிரி எல்லாம் எதுவும் இல்லாம குழந்தை ஆரோக்கியமா பிறக்கணும் அப்படின்ற அடிப்படையில இந்த திட்டம் செயல்படுது. ஸோ இதுவே 18,000 ரூபாய் கிட்ட வந்துட்டு இருக்கு. அது தேவையில்லாம இந்த திட்டத்தை ஒழுங்காக செயல்படுத்தினாவே நிதி பிரச்சனை எதுவும் இல்லாம செயல்படும் அப்படின்றது பாத்தீங்கன்னா அதிகாரிகள் தரப்புல இருந்து சொல்லப்படுது. ஆனா இது அவசர கதியில அறிவிக்கணும் அப்படின்னு முதல்வர் உத்தரவு போட்டதுனால அதிகாரிகளும் ஓகேன்னு சொல்லிட்டாங்களாம். இப்போ இதோட நிதிக்கு எங்க போகுது அப்படின்றத ரொம்ப கையை செஞ்சிட்டு இருக்காங்களாம். என்ன பண்றது, பொறுத்திருந்து பார்க்கணும் இதை எப்படி செயல்படுத்த போறாங்க அப்படின்னு. ஒரு சமீபத்துல ஒரு விஷயம் வெளியே வந்திருக்கு. என்ன அப்படின்னா, காஞ்சிபுரமும் செங்கல்பட்டுல மாவட்டத்துல பாத்தீங்கன்னா கல்குவாரிகள்லாம் செயல்பட்டு கொண்டிருக்கு. இதுல நிறைய கல்குவாரிகளுக்கு பாத்தீங்கன்னா சீல் வைக்கப்பட்டது. ஸோ இதோட துறை அமைச்சர் ரொம்ப தீவிரமா அங்கங்க சோதனைக்கு போறாரு. உரிய ஆவணங்கள் இல்லாம குறிப்பிட்ட அளவுக்கு மீறின இடத்துல தோண்டி எடுக்கப்பட்ட கனிம வளங்களுக்கெல்லாம் பாத்தீங்கன்னா அவங்கள சோதனை பண்ணி அங்க இதுக்கப்புறமா எதுவும் பண்ணக்கூடாதுன்னு சொல்லி சீல் வச்சுட்டு வராரு. இதுல காஞ்சிபுரம் செங்கல்பட்டுல நிறைய கல்குவாரிகள் செயல்படுது. ஸோ இந்த செயல்படுறத பாத்தீங்கன்னா இது சீல் வைக்கப்பட்ட நிறைய இடத்துல, தடை செய்யப்பட்ட நிறைய இடத்துல மீண்டும் நீங்க நடத்துங்க அப்படின்னு சொல்லி அந்த உரிமையாளர்களுக்கு அங்க லோக்கல்ல இருக்கிற ஆளுங்கட்சி உறுப்பினர்கள் பாத்தீங்கன்னா தைரியத்தை கொடுத்து நீங்க ரன் பண்ணுங்க பாத்துக்கலாம்னு சொல்லி கைவிட்டா நிறைய பணம் வாங்கிட்டு இருக்காங்களாம். கூடவே அரசு அதிகாரிகளுக்கும் கொடுங்க, மாசம் இவ்வளவு பணத்தை கொடுங்க அப்படின்னு சொல்லி பல லட்சங்களை கொடுத்துட்டு ரன் பண்ணிட்டு இருக்காங்களாம். ஆனா உண்மையிலேயே இது அந்த துறையோட அமைச்சர் கவனத்திற்கு வரலையாம். ஸோ இப்படி வராம இருக்கிறது மிகப்பெரிய தப்பு. தேவையில்லாம அமைச்சருக்கும் கெட்ட பேரு, இந்த தாவேகா அரசுக்கும் கெட்ட பேரு. ஏன்னா ஆட்சிக்கு வருவதற்கு முன்னாடி தூய ஆட்சி தருவுன்னு சொல்லி அதனுடைய தலைவர் திரு ஜோசப் விஜய் அவர்கள், தற்போதைய தமிழக முதல்வர் அவர்கள் சொன்னார் இல்லையா. ஸோ இந்த மாதிரி ஒரு சில பேரால அவரோட கட்சிக்கும் சரி அவரோட தலைமைக்கும் கெட்ட பேர் உண்டாகுது. அதனால தமிழக முதல்வரே கொஞ்சம்
உஷாரா இருங்க. அது என்னன்னு கொஞ்சம் பாருங்க. சமீபத்தில் லஞ்ச ஒழிப்பு துறையினர் வந்து பார்த்தீங்கன்னா ஏவா வேலு, அதாவது முன்னாள் பொதுப்பணித்துறை அமைச்சர் வீட்டில், ஆஃபீஸில், கல்வி நிறுவனத்தில் மற்றும் அவருடன் ஒரு 10 பேர் மேலே எஃப்ஐஆர் ரிஜிஸ்டர் பண்ணிட்டு அவங்களோட வீட்டில எல்லாம் எல்லா இடத்துலையும் போயிட்டு சோதனை நடத்தினாங்க இல்லையா. இதில் நிறைய ஆவணங்கள் கிடைக்கப்பட்டதா சொல்றாங்க. லஞ்ச ஒழிப்பு துறையோட ரைடு வந்து இது சக்சஸ் அப்படின்னு சொல்ற அளவில் இருந்தது. ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த டெண்டர் எடுத்து நடத்தின சங்கர் இன்ஃப்ரா நிறுவனம், அதோட உரிமையாளர் சங்கர் வந்து பார்த்தீங்கன்னா ஏற்கனவே வருமான வரித்துறை ரைட்ல எல்லாம் ஃபேஸ் பண்ணவர். அவர் மேலே ஏகப்பட்ட அலிகேஷன் இருக்கு. ஸோ அவருமே அவர் வீட்லேயும் அவரோட ஆஃபீஸ்லேயுமே நிறைய ஆவணங்களை எடுத்துட்டு போனாங்க. குறிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா கரூர் டீம், அதாவது செந்தில் பாலாஜிக்கும் இவர் ரொம்ப நெருக்கமானவர் அப்படின்னு சொல்லப்படுது. ஏன்னா கரூர்ல தான் நிறைய ஆவணங்கள் இவர் எடுக்கப்பட்டிருக்கு. அவர் கூட ரொம்ப க்ளோஸா இருக்கிற விஷயங்கள், டெண்டர்கள், ஒப்பந்தங்கள்லாம் இருக்கு இல்லையா, இதுல வந்து நிறைய ஆவணங்களை எடுத்துட்டு போயிட்டாங்களாம். ஸோ இது வந்து பாத்தீங்கன்னா செந்தில் பாலாஜி கரூர் டீமுக்கு வந்து பயங்கர கலக்கத்தை ஏற்படுத்தியிருக்கு. எப்படி அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா கோயம்புத்தூர்ல மாநகராட்சியோட டெண்டர்களை பார்க்கறதுக்காகவே கோயம்புத்தூர் காலப்பட்டியில இவருக்காக ஒரு ஸ்பெஷல் ஆஃபீஸ் இந்த சங்கர் வச்சிருந்தாலும், இதுல இவருக்கு தெரியாம கோவை மாநகராட்சியில நடக்கிற எந்த சின்ன சின்ன விஷயங்கள்ல இருந்து பெரிய விஷயங்கள் வரைக்கும் கடந்த ஆட்சி காலத்துல எல்லா விஷயங்களுக்கும் இவரோட ஆபீஸ்ல போய் ஃபைல் மூவ் ஆகுமா, அதுக்கு குறிப்பிட்ட அமௌண்ட்டை வாங்கிட்டு தான் இவர் அந்த ஆர்டருக்கு வந்து ஒப்புதல் கொடுப்பாங்களாம். இந்த விவகாரத்துல வந்து பாத்தீங்கன்னா கோவை மாநகரத்தில் நடக்கிற அனைத்து மாநகராட்சி விஷயங்களுக்கும் கரூர் டீம் முக்கிய புள்ளியா இருந்திருக்காங்க. ஸோ அவங்களோட சேர்ந்து நிறைய விஷயங்களை பண்ணதுனால அதோட ஆவணங்களும் நிறைய லஞ்ச ஒழிப்புத்துறைக்கு எடுத்துட்டு போயிட்டு தான் சொல்லப்படுது. இதுல ஏவா வேலுக்கு மட்டும்தான் பிரச்சனை அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கும்போது இப்போது செந்தில் பாலாஜிக்கும் இதுல வந்து பிரச்சனைகள் இருக்கு அப்படின்னு சொல்லப்படுது. இதனால திமுக தலைமையும் கடும் பயத்துல இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. இது எல்லா முடிவும் கொஞ்ச நாள்ல தெரியதான் போகுது, பார்க்கலாம், பொறுத்து இருந்து. இதே போல நிறைய சுவாரஸ்யமான விஷயங்களை நம்ம தொடர்ந்து நம்மளோட HKS காணொலியில நம்ம பார்க்கலாம். தொடர்ந்து எங்களோடு இருங்க, எங்களுக்கு ஆதரவு கொடுங்க. ஸோ எங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க. அப்ப எங்களுக்கு இது ரொம்ப ஊக்கமா இருக்கும். நன்றி. மீண்டும் உங்களை அடுத்த காணொலியில் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் HKS.